சார் வணக்கம். வணக்கம். காஷ்மீர் மாநிலத்தில் இந்த பகல்காம் அந்த டைமில் தீவிரவாதிகள் நம்முடைய ஒரு 27 இந்தியர்களை சுட்டு கொண்டாங்க இல்லையா? அதனுடைய தீவிரவாதம், காஷ்மீரில் உள்ள தீவிரவாதம் எப்படி பாகிஸ்தானில் இருந்தாங்க, அதனுடைய ஆதாரம் என்ன, எப்படி அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று நீங்கள் சொல்கிறீங்க என்று முன்னாள் உள்துறை அமைச்சரும் முன்னாள் நிதியமைச்சராக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த சிதம்பரம் பாராளுமன்றத்தில் கேட்கிறாரே, அதை பற்றி உங்களுடைய மேல் என்ன? அதாவது பகல்காமில் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 26 பேரை நீ இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு, இந்துவா இருந்தா நீ குரான்லேருந்து 2 வரையும் சொல்லுன்னு கேட்டு சொல்லலைன்னா சுடுவேண்டி சுட்டுக்கொண்டான். 26 பேரை மனைவி முன்னிலையில், தாய் தகப்பன் முன்னிலையில் இளைஞர்களை சுட்டுக்கொண்டான். அதை ஒரு அந்த பயங்கரவாதம் அதை எவன் பண்ணாங்கிறத NIA நேஷனல் இன்ஃபர்மேஷன் அத்தாரிட்டி, தேசிய புலனாய்வு அமைப்பு, அது ஆராய்ச்சி பண்ணி அவன் யாருன்னு பார்த்து அவன் பாகிஸ்தானின்னு கண்டுபிடிச்சி அவனுடைய பாக்கெட்டில் என்ன இருந்தது, அவன் வீட்டில் போகும்போது என்ன கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அவன் தங்கின இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த NIA ஆராய்ச்சி பண்ணி இது பாகிஸ்தான்ல இருந்து பயிற்சி பெற்று வந்திருக்கான், சுட்டுக்கிட்டு ஓடி போயிருக்கான்னு கண்டுபிடிச்சு அவன் எங்க இருக்கானோ அங்க பார்த்து அவனை சுட்டு கொண்டு காலி பண்ணிட்டாங்க. அவனுக்கு பயிற்சி கொடுத்த 9 அந்த பயிற்சி மையங்களையும் பயங்கரவாத பயிற்சி மையங்களையும் பாகிஸ்தான்ல தரமட்டமாகிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. 200 பேருக்கு மேல பலியாகிருக்காங்க. இதை நம்ம செஞ்சிருக்கோம். அதை பாகிஸ்தான்காரையும் ஒத்துக்கிறான். அவன் எங்க ஆளுங்க தான் பண்ணாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா சார்னு அவன் கேட்கல. பாகிஸ்தான் கேட்கல. இந்தியா ஐயா போதும் அடிக்காதுங்க, எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சினான். அதோட அடிச்சது போதும்னு நம்ம நினைச்சதுனால அடிக்கிறத நிறுத்தணும். அவனே எங்க ஆளு இல்லைங்க, எங்க ஆளுன்னு நீங்க எப்படிங்க சொல்றீங்கன்னு அவனே கேட்கல. ஆனா அவனுகிட்ட எலும்பு துண்டு வாங்கின, அவனுகிட்ட துட்டு வாங்கின, அவனுகிட்ட எதையோ ஒரு பயனை எதிர்பார்த்து வாங்கி கொண்ட பயனடைந்த இந்த சிதம்பரம் கேட்கிறாரு. அவன் பாகிஸ்தான்காரன் இப்போ இந்த எம்பிக்கள்லாம் கேள்வி கேட்பான். எப்படி கேட்பான்னா, தமிழ்நாட்டு எம்பி தமிழ்நாட்டு விஷயத்துக்கே கேள்வி கேட்க மாட்டான். ஹரியானாவிலே இருக்கக்கூடிய அந்த ஆலைக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா, இல்லை என்றால் காரணம் என்ன அப்படின்னு கேட்பான். இவன் ஏன்டா ஹரியானா ஆலைக்கு அனுமதியை கேட்குறான் அப்படின்னு கேட்டா, ஆலைக்காரன்கிட்ட 50 லட்சம் வாங்கியிருப்பான் கேள்வியை கேட்கறதுக்கு. அப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த அமைச்சரகத்திலிருந்து அந்த ஆலைக்கு அனுமதி கொடுத்தாச்சா, அந்த ஆள் கேள்வி கேட்டிருக்கான், பதில் கொடுங்கன்னு தகவல் கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு இன்னும் கொடுக்கலையா, அவர் நியாயம்னா கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அனுமதி வந்துடும்ல. அதுக்காக வேண்டி ஒரு 50 லட்சத்தை கொடுத்து ஒரு எம்பியை ஒரு கேள்வி கேட்க வைப்பான். அப்படி இங்கே இருக்கவன் ஹரியானா பற்றி ஒரு கேள்வியை கேட்பான். அதே போல் பாகிஸ்தானை பற்றி சிதம்பரம் கேட்குறாரு. இது பாகிஸ்தானிகள் தான் இதை செஞ்சாங்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இதை அந்த அசிம் முனீர் அவன் தளபதி அவன் கேட்கல, அவங்களுடைய பிரதமர் கேட்கல, பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் இதை கேட்கவே இல்லை. அவனுக்கு தெரியுது நம்ம தான் அனுப்புவோம், கண்டுபிடிச்சிட்டான், கரெக்டாக அடிச்சிட்டான், காலி பண்ணிட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் சும்மா இருக்கிறான். ஆனால் அவன் ஏதோ கொடுத்து இவன் கேட்குறான், சிதம்பரம் கேட்குறாரு. அப்போ இவர் யாரு, உங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு பாகிஸ்தான் அக்கறை அப்படின்னு அமித்ஷா கேட்குறாரு நாடாளுமன்றத்தில். சிதம்பரம் அவர்களே, உங்களுக்கு பாகிஸ்தான் மீது இப்படி பட்சாபிதாமம் எதுக்கு? நீங்கள் ஏன் அவங்களுக்கு வேண்டிய கேள்வி கேட்குறீங்க? எங்கள் NIA அதனுடைய துப்பு எல்லாம் தொலைக்கி அவன் தான் செஞ்சுருக்கான்னு கண்டுபிடிச்சி தான் நாங்கள் அவங்கள வேட்டையாடி இருக்கோம். ஆனால் அவங்களே அந்த கேள்வியை கேட்கல, ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு அமித்ஷா கேட்டிருக்கிறாரு. அமித்ஷானுடைய கேள்விக்கு சிதம்பரம் பதில் சொல்லட்டும். தேச துரோகிங்க இந்தியாவில் அரசியல் பண்ணுறாங்க. இந்த தேச துரோகிங்களை நம்ம தூக்கி எறியணும். வணக்கம்.